காங்கிரஸ். காங்கிரஸ். இவர் யாருன்னு தெரியுமா? யாரா இவர் தெரியலையா? இப்போ கூட நியூஸ் சேனல்லாம் இவர் தான் ஃபேமஸ். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். வேற ஒரு ஃபோட்டோ காட்டுங்க. வேற ஃபோட்டோவா? வேற ஃபோட்டோ. காங்கிரஸ்ல நிறைய பேர் எனக்கு தெரியும். ஆனால் அவரை தவிர்த்து வேற என்ன காட்டுங்க. இவர் வந்து மாணிக்கம் தாகூர். மாணிக்கம் தாகூர் எங்களுக்கு தெரியல. வேற என்ன காட்டுங்க. மாணிக்கம் தாகூர்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. திமுக இடமே தான் இங்கே எப்பவுமே பவர். காங்கிரஸ்ல ஒரு கட்சியே இல்லை. ஆனா அவங்க கூட்டணி எங்களை பொறுத்து நீங்க கேட்குறாங்க ஏடிஎம் கார்டில்னு. திமுக ஃபர்ஸ்ட் ஒரு கட்சியே இல்லை எங்களுக்கு. திமுகவே கட்சி இல்லைன்றீங்களா? ஆனா 5000 ரூபாய் கொடுத்தாருல அவரு. எதுக்கு 5000 ரூபாய் இப்போ கொடுத்தாரு? எலெக்ஷன் எப்போ வரணும்? அவர் என்ன கொடுத்தாருன்னா 3 மாதம் ஒரு மகளிர் கொடுத்து யார் எல்லா அரசுகளுக்கும் கொடுத்துருங்க. சரிண்ணா, இப்போ காங்கிரஸோட தயவுல தான் திமுக கூட்டணி வந்தாங்கன்னு காங்கிரஸ் தம்பி கேளுங்க. அவருக்கு கொஞ்சம் நாலேஜ் அதிகம். அவர்கிட்ட கேளுங்க. நீங்க வாங்க, அவரு ஏடிஎம் தான். வாப்பா, அதுக்கு இல்லை, நீங்க அவரே கேளுங்க. இல்லை, நீங்க சொல்லுங்க. திமுக காங்கிரஸோட கூட்டணியில தான் வந்துட்டு திமுக ஆட்சி அமைச்சாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ நாங்களும் அதிகாரத்துல பங்கு கேட்கறோம், அது நியாயம் தானே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதிகாரத்துல அவங்க பங்கு கேட்க கூடாது. ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் ஒரு கட்சியே கிடையாது. திமுக ஆளலாம் தமிழ்நாட்டை, அவங்க ஆளலாம். ஏன் காங்கிரஸ் கட்சி இல்ல? காங்கிரஸ் என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் கட்சி மீட்டுக்கு அவங்க கொடுக்கல. நம்ம இலக்கிய தாராவாரத்தை கொடுத்தாங்க. நீங்க அது உங்களுக்கே தெரியும். காங்கிரஸ் ஒரு ஃபர்ஸ்ட் அவங்க கட்சி இல்லை. நாங்க அப்போ தாவேகா கூட கூட்டணி போயிருவோன்றாங்க. அவங்களாம் போக வாய்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் தாவேகா ஃபர்ஸ்ட் ஒரு கட்சியே இல்லை. தாவேகாவும் இப்போ ஆரம்பிச்சுட்டு இப்போ எப்படி அவங்க வந்து இதை பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் 234 தொகுதியில் ஒரு வேறு அளிக்க முடியுமா விஜயால? நிறைய பேர் வந்து விருப்ப மனு வாங்குறாங்க. எங்கே விருப்ப மனு வாங்குறாங்க? அதோ குமரில் ஒருத்தங்கிறாங்க. இங்கே பக்கத்து வீட்டுக்கு தெருவாள். நான் குமரன் பேரே சொல்கிறேன். ஏடிஎம்ல இருந்து யாரு போய் வேணா யார் ஓட்டு போடுவா? நீ யோசிச்சு பாருங்க. சரி, அப்ப யார் தான் தமிழ்நாட்டுல கட்சி? தமிழ்நாட்டுல கட்சி அதிமுக தான், திமுக தான், ரெண்டுமே தான் ஆளும். நீங்க யாரு சொன்னாலும் ஒரு துளி கூட வாய்ப்பே கிடையாது. அப்ப அதிமுக கூட தான் பாஜக கூட்டணி இருக்காங்க. பாஜக நல்ல எவ்வளவு ஸ்கீம் பண்ணிருக்காங்க நீங்க பாத்தீங்களா இல்லையா? ஆனா பாஜக நல்ல. ஆமா, எவ்வளவு ஸ்கீம் அவங்க பண்ணிருக்காங்க. என்ன ஒண்ணா தமிழ்நாட்டுக்கு பிடிக்காது. பாஜக தமிழ்நாட்டுக்கு பிடிக்காது. ஆனா காங்கிரஸ் பிடிக்கும். காங்கிரஸும் பிடிக்காது. காங்கிரஸ் அதிகாரத்திலையும் ஆட்சியிலையும் பங்கு கேட்டுட்டு இருக்காங்க. காங்கிரஸ் மக்கள் மத்தியில எந்த நிலையில இருக்கிறாங்க, கிராஸ் ரூட் லெவல்ல மக்கள் காங்கிரஸுக்கு எந்த அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத மக்கள் கிட்டேயே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த சிம்பிள் இருக்குல்ல, யாரோடது? ராகுல் காந்தியோடது. காங்கிரஸோட தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடென்ட் யாருன்னு தெரியுமா? தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடென்டா? இப்போதைக்கு கேக்குறீங்களா முன்னாடி கேக்குறீங்களா? இப்போ இருக்கிற செல்வ பெருந்தகை. ஆமா. நேஷனல் லெவல் இந்தியா லெவல் பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ்னா சோனியா காந்தி. மல்லிகா கார்கே அர்ஜுனா நம்ம பேர் வரும். ராகுல் காந்தி வந்து சரியான இதில் செயல்படலன்னு டிவியில் பார்க்குறேன். சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கிறாருன்னு. அவர் மெச்சூரிட்டி ஆகலன்னு அர்த்தம். நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்களா? நாங்கள் அப்படிதான் நினைக்கிறோம். காமராஜர் நேரு மாதிரிலாம் அதெல்லாம் கிடையாது. சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கிறாரு. எதையோ புகாரை கொண்டாந்து கொடுக்குறாரு. உண்மையான புகாரை ஏதாவது ப்ரூவ் பண்ணணும். இப்போ திமுகல பவர் ஷேரிங் கேக்குறாங்க. அதாவது நாங்களும் ஆட்சி பண்ணுவோம். அவங்க தலைகே நின்னா திமுக வரமாட்டாங்க. திமுகவே ஆட்சி அமைக்காது. ஸ்டாலின் தலைகே நின்னாலும் வரமாட்டாரு. நானும் திமுக காரணம் 60 வருஷம் ஓட்டு போடுறேன். வரமாட்டாரு. ஏன்னா ரொம்ப கொள்ளை அடிக்கிறாங்க. மக்களுடைய வரி பணத்தெல்லாம் கொள்ளை அடிச்சு வந்துட்டாங்க அப்படின்னாலும் ராகுல் காந்தி இப்போ காங்கிரஸ்ல இருந்து கூட்டணி கட்சி இருக்கிறாங்க. அவங்களும் வந்து நாங்களும் ஆளணும், நாங்களும் பாதி. அது நியாயமான கேட்டு தானே. இப்போ நீ அவர் போட்டோ எடுக்கிறாரு, நீ மைக்கு போடுற 2 பேரும் பங்கு தானே பேட்டி எடுக்க முடியும். அதுன்னு கேட்குறாங்க. நியாயம் தானே. நீ மைக் கொடுக்குற, நீ மைக் இல்லைன்னா அவர் போட்டோ எடுக்க முடியாது. உண்மையாக பொய்யா? அதுதான் கேட்குறாரு. நியாயத்தை கேட்டால் கொடு. நீங்க தான் ஆளணுமா, அடுத்தவங்க ஆளக்கூடாதா? நம்ம ஒரே சாப்பிட்டா போதுமா? எல்லாரும் சாப்பிடணும். அதுதான் அவங்க கேட்குற கேள்வி. காங்கிரஸ் இவங்க சொல்றது தப்பு. சிம்பிள் இருக்குல்லண்ணா, இது யாரோட சின்னம்னா? ராஜீவ் காந்தி சின்னம். யாரு? ராகுல் காந்தி. தமிழ்நாடு காங்கிரஸ் லீடர் யாரு? செல்வ பெருந்தகை. ஸ்டேட் இந்தியன் லெவல் இந்தியன் பிரசிடென்ட் காங்கிரஸ் பிரசிடென்ட் யாரு? ராகுல் காந்தி. ராகுல் காந்தியா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அவர் வந்து தமிழ் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே. ஆமா மேடம். ராகுல் காந்தி இருக்கிறார்ல, ராகுல் காந்தி யாரு? அவர் வந்து சோனியா காந்தி புள்ள. சரி, ராகுல் காந்தி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வருங்கால பிரதமர் நினைக்கிறோம். வருங்கால பிரதமர்னு நினைக்கிறீங்களா? ஆனா அவரு சின்ன பிள்ளைத்தனமா பண்றாருன்னு இப்போதான் உங்க ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் சொன்னாரு. யார் சொன்னாலும் ஒரு பீகாரில் நடந்த மேட்ரு தமிழில் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் தளபதி பாட்டு பண்ணுகிறாரு மு.க. ஸ்டாலின். ஆனா இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து ஆட்சி அமைச்சிட்டாரு. 2026ல திமுக வந்துருச்சுன்னா எங்களுக்கும் ஆட்சியில பங்கு தாங்கன்னு கேக்குறாங்க. அது நியாயமா?
அதில் பங்கு கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க இடம் முடியாது? கிடையாது, இடம் கிடையாது. அவங்க தானே கூட்டணியில இருக்காங்க, இத்தனை கூட்டி இருந்தாலும் மெஜாரிட்டி இல்லை. மெஜாரிட்டி இல்ல. ஆனா அவங்களோட தயவு இல்லாம திமுகவுல முடியாதுன்றாங்களே. அது 1000 பேர் சொல்லுவாங்க மேடம். செல்வம் பெருங்க பண்ணா பண்ணா அது சொல்லுவார். மற்ற அந்த பர்கூர் எம்பி மாணிக்க பர்கூர் அது சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை மேடம். சொல்றலாம் தேவையில்லை. அதெல்லாம் செல்வம் பெருங்க என்ன சொல்கிறாரு அதான் எங்களுக்கு தேவை. அவதான் தேவை. ஆமாம், எங்களுக்கு ராகுல் காந்தி எங்கள் ஸ்டாலின் ஃப்ரெண்டு, ஒரு நண்பர். ஓகே. விஜய்க்கும் நண்பர் இல்லை கிடையாது. எப்படி சொல்றீங்க? இல்லை மேடம், சரி. விஜய் வந்து அரசியலை பற்றி தெரியாது. அவர் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு. அவர் வந்து இந்த கொள்கை பற்றி தெரியாது மேடம். திராவிட முன்னேற்ற கழகத்தை அதிமுக பற்றி தெரியாது. எம்ஜிஆர் வந்து ஆட்சியில் வந்து இருந்தார். அதுக்கப்புறம் அம்மா இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து எடப்பாடி ஒரு 4 வருஷம் அந்த பிச்சை போட்ட அந்த 4 வருஷம் பிச்சை போட்ட எடப்பாடிக்கு யார் அம்மா போட்ட பிச்சை ஓபி இருந்தார். இப்போ மீண்டும் திமுக தான் 2027 ஆட்சி அமைக்கும். காங்கிரஸ். காங்கிரஸோட தமிழ்நாடு லீடர் யாரு? சோனியா காந்தி. சோனியா காந்தியா? தமிழ்நாடு லீடர்னா நம்ம தெரியலம்மா. செல்வ பெருந்தகை தெரியுமா? தெரியாதா? செல்வ பெருந்தகை யாருன்னு தெரியாதா? சரி விடுங்க. ராகுல் காந்தி தெரியுமா? யார் அவரு? சோனியா காந்தி பையன். சரி, ராகுல் காந்தி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க நல்ல கூட்டணி தான்மா, நல்லவங்க தான் அவங்க. ராகுல் காந்தி நல்ல. ஆமா. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் வந்து நல்ல கட்சியா? நல்ல கட்சி வந்தா நல்லது தான். காங்கிரஸ் வந்து யாரு முதலமைச்சரா? முதலமைச்சர் அவங்க வந்தாலே நல்லா இருக்குமா? யாரு? காங்கிரஸ் வந்தாலே நல்லா இருக்கும். திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில இருக்காங்க தெரியுமா? இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணியில இருக்கறனால நாங்க 2 பேர் எங்களுக்கும் ஆட்சியில பங்கு தாங்கன்னு காங்கிரஸ் கேக்குறாங்க. அது நியாயமா? அது நியாயம் கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க காங்கிரஸ் வந்துடலாமா? காங்கிரஸ் தான் பெஸ்ட். காங்கிரஸ் தான் பெஸ்டா? ஆமா. இந்த சிம்பல் யாரோடனா? இந்த சின்னம் காங்கிரஸோட தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடென்ட் யாரு? புரியல. தமிழ்நாடு காங்கிரஸ் ஸ்டேட் பிரசிடென்ட். ஸ்டேட் பிரசிடென்ட்டா? ஸ்டேட் பிரசிடென்ட் பார்த்தா இவரு கனடால இருக்கா, அவர் தானே? தமிழ்நாடு கட்சியோட தமிழ்நாடு காங்கிரஸோட தலைவர் இவர் பெருந்தகை, செல்வ பெருந்தகை. இந்தியா லெவல்ல நேஷனல் லெவல்ல அவரு ராகுல் இல்லைன்னா அவர் தலைவர் இல்லையே, அவர் பேர் மல்லிகார்ஜுன கார்கே. ராகுல் காந்தி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ராகுல் காந்தி பெஸ்ட் லீடர். ஆனா அவரு அரசியல் அனுபவம் இல்ல, சின்ன பிள்ளைத்தனமா பண்றாருன்னு சொல்றாங்க. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு சொல்கிறது. அவர் வந்து ஆட்சியில் வந்து நின்று அவர் செய்கிறத பார்த்து அப்புறம் வந்து மக்கள் வந்து அவர் மேலே வந்து மற்ற விஷயத்தை எதனா தவறாக பண்ணுறாரு சொன்னால் அது நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒன்று. அவர் வந்து ஆட்சியிலே வரல, எந்த ஒரு பொறுப்புலையும் இங்கே இல்லாமல், டோட்டல் இந்தியாவுக்கே இல்லாமல் நம்ம அவர் மேலே குறை சொல்கிறது தப்பு. அவர் மேலே குறை சொல்கிறது தப்பு. இப்போ டிஎம்கே கூட காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க ராகுல் காந்தி நல்லவர் தான், காங்கிரஸ் நல்ல கட்சின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க அதிகாரத்தில் பங்கு வேணும், பவர் ஷேரிங் கேட்குறாங்க. அது நியாயமா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அதாவது கூட்டணி வந்து சரியாக இல்லை, உடையிற இடத்துல இருக்கிற கூட்டணி ஸ்டேட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே டிஎம்கே வந்து பண்ண சாதனைகள் வந்து பல இருக்குது. ஆக்சுவலாக நானும் பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞனாக இருந்து தான் வந்து இந்த ஒரு 45 ஏஜ் வரைக்கும் நான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இருந்து இந்த ரோடு போடுறது, ஸ்ட்ரீட் லைட் போடுறது எல்லாமே, இந்த மெட்ரோ வாட்டர் லைன் கொடுத்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே பீரியடில் பழைய ஆளுங்க எம்ஜிஆர் காலத்தில் போட்ட லைட் வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு மூலையில் தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்டுக்கே 3 லைட் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு கருத்து தெரிஞ்சு வந்து டிஎம்கே தான் இந்த ஏரியாவுக்கு பண்ணியிருக்கு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மற்ற ஆட்சி எது வந்தாலும் வந்து பண்ணுற ப்ராஜெக்ட் வெளியில் தெரியாது. ஓகேவா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாமே வெளியில் தெரியும். சரி, காங்கிரஸும் கூட இருந்து தானே ஆட்சி அமைச்சிருக்காங்க. இப்போ காங்கிரஸுக்கும் பவர் ஷேரிங் கொடுக்கறதுல தப்பு என்ன? ஆக்சுவலாக காங்கிரஸ் வந்து இருக்குங்க, காங்கிரஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க கூட்டணியில் அவங்க கரெக்டாக பலமாக இருந்து கேட்டால் வாய்ப்பு இருக்குது. ஒருத்தர் பேசிட்டு 10 பேர் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணால் அது கூட்டணியே இல்லையே. அவங்களவே ஒண்ணா இல்ல. ஆமா, அவங்களே ஒண்ணா இல்ல. ஆனா இப்போ டிவிகேவும் இப்போ எப்படி ஸ்டாலின் ஃப்ரெண்ட்னு சொல்றாங்களோ அதே மாதிரி விஜயும் வந்து ராகுல் காந்தி ஃப்ரெண்ட். சோ டிவிகே கூட்டணி போலாம் அப்படினு சொல்றாங்கல்ல. யார போய் பார்க்கட்டும், பார்த்தா தானே தெரியும். நாங்க வானான்னு சொல்லியே. அதாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் போட்டுன்றீங்களா காங்கிரஸ்? எஸ், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் சிஎம்மா வந்து ஸ்டாலின் பண்ணிட்டு இருக்காரு, ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே வந்து பார்த்து வந்து அவங்களோட பையனுக்கு செய்கிற மாதிரி
குழந்தைக்கு செய்கிற மாதிரி என்னோடய ஸ்டேட்டில் வந்து ஒரு ஆளும் வந்து பாதிக்கக்கூடாது, எல்லாருக்குமே பலன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமாக பார்த்து அறிவுபூர்வமாக எடுத்துகிட்டு வராங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகைன்னு ஒன்று போட்டாங்க. அந்த உரிமை தொகை பார்த்திங்கன்னா இப்போ 5000 ரூபா போட்டதுக்கு வந்து இவங்க எல்லாமே சேர்ந்து பேசுகிறாங்கல்ல. ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து இவர் அறிவிக்கும் போது மகளிர் உரிமை தொகை நான் கொடுக்குறேன்னு அறிவிக்கும் போது இவங்க பட்ஜெட் ஆக்சுவலாக போட்டு பண்ணுவாங்கன்னு தெரியும். 3 பிரிவாக பட்ஜெட் போட்டிருக்காங்க. இதே வந்து ஏடிஎம்கே பீரியடில் வந்து எடப்பாடி சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இவங்க வந்து ஆக்சுவலாக கொடுக்க முடியாது, சாத்தியம் இல்லைன்னு நீங்கள் வச்சுக்கங்க. இவங்க அதுக்கேற்ற மாதிரி 1 இயருக்கு வந்து ஒரு 1,00,000 பீப்புளுக்கு ஒரு ஆட்சி முடியுது. நெக்ஸ்ட் இயர் இன்னொரு 1,00,000 பீப்புள் சேர்க்குறாங்க. அப்போ திவாலில் இருந்த ஒரு கஜானா கூட இவங்க டெவலப் பண்ணிடுறாங்க. பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஆட்சி முடியும் போது ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த ஒரு டார்கெட் எடுத்துன்னு வந்து 3 பிரிவாக ஒரு மக்களுக்கு உரிமை தொகைன்னு கொடுத்துட்றாங்க. அப்போ யார் நிலைப்பா? ஸ்டாலின் தான் நிலைப்பாருன்னு. ஆமாம், அவருக்கு ஒரு சிந்தனை இல்லையே. அதாவது ஒரு அரசாங்கத்துக்கு உள்ளே என்ட்ரி ஆகும்போதே ஒரு ஆட்சியை பிடிக்கணும்னா முடியும்னு பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி பண்ணாதான். இவர் பண்ணி காட்டியிருக்காருல்ல. ஓகே, அப்போ காங்கிரஸ் கேட்குறது நியாயம் இல்லை. காங்கிரஸ் கேட்குறதுனா கேட்கலாம், அவங்கள ஒன்றா இருந்து கேட்க சொல்லுங்கள், ஓகேவா? கேட்கலாம். கேட்குற அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குது, அரசியல் தன்மைன்னு ஒன்று இருக்குது. அது யாருக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிற சில பேருக்கு இல்லைன்னு வச்சுங்க. மேலிடம் வரைக்கும் வந்து வெளியில் வந்து நீங்கள் வந்து எதுவுமே பேசாதீங்க. கட்சி அதுக்கு வந்து எல்லாம் இப்போ இப்போ ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற கூட்டணி என்ன சொல்கிறாங்க, எங்கள் தலைமை என்ன பொறுப்பு எடுக்குதோ அந்த இதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ்லேயும் அந்த இல்லை. ஆக்சுவலாக செல்வ பெருந்தகை வந்து இங்கே லீடராக இருக்கார், காங்கிரஸ்க்கு இன்சார்ஜாக இருக்கார். அப்போ அவர் சொல்கிறத இவங்க கேட்கணும்ல. சில பேர் உடைக்கிறாங்கன்னு டிஎம்கே பீரியடில் அது இல்லைல்ல. இப்போ டிஎம்கே ஆட்சியில் ஸ்டாலின் தலைமையில் நடக்கும்போது அவங்களோட இருக்கிற உறுப்பினர்கள் வந்து யாருமே அவரை மீறி போகிறது இல்லைல்ல. இப்போ இவங்க வந்து உடைக்கிறாங்கன்னும் போது சில பேர் வந்து இவங்க கூட கூட்டணி சேரலாம், இது வாய்ப்பு இருக்குது. அவங்க ஒரு மைண்ட் தாட்டுக்கோசமே அவங்க உடைக்கிறாங்க. எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து ஒரு நிர்வாகி, டிஎம்கே பீரியட் நிர்வாகி வராருன்னா, ஒரு கவுன்சிலரோ, சாதாரணமாக பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மா சுப்பிரமணியன் இருக்கார் மினிஸ்டர், இப்போ மினிஸ்டராக இருக்கார். ஃபஸ்ட்டு வந்து கவுன்சிலராக இருந்தார். அப்போது 135 வார்டாக இருந்தது. இப்போ வந்து எல்லாமே அவர் கவுன்சிலராக இருக்கார். கவுன்சிலர் வந்து எடுத்து வந்தது ரோடு. அதுக்கப்புறம் மேயராக வந்து ஸ்ட்ரீட் லைட் எடுத்து வந்து எல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணாங்க எல்லா ஏரியாவுக்கும். ஒன்றா டிஎம்கே பீரியடில் பண்ணது தான் எங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? டிஸ்பிளே எங்களுக்கு ஆகிறது வந்து டிஎம்கே பீரியடில் பண்ணது தான். பண்ணது தான் டிஸ்பிளே. என்னோட பொண்ணுக்கும் என்ன தெரியும், ஆக்சுவலாக நான் டிஎம்ல இது பண்ணியிருக்காங்க, எங்கள் ஸ்ட்ரீட்டில் டிஎம்கேல இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன். நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஜென்ரேஷன் போதும் இல்லை. இப்போ வந்து டிவிகே நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் டிவிகேன்னு கத்துனாங்க. அவங்ககிட்ட ஒரே வார்த்தை கிடையாது, இது சாமி ப்ரோக்ராம், சாமி ஊர்வலம், இதில் வந்து அந்த இதுவை நீங்கள் எழுப்பக்கூடாது. ஆனால் அவரும் புதுசாக வராரு, அவர் மேலேயும் நம்பிக்கை வச்சு நாங்கள் ஓட்டு போடுறோம்னு சொல்கிறாங்க. அதில் என்ன? அதாவது ஆக்சுவலாக ஓட்டு போடுறவங்க போட்டுவிட்டோம், நாங்கள் வானான்னு சொல்லலையே. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நீங்கள் போட்டால் போடுங்க. உங்கள் அப்பா அம்மா இருக்காங்களா யோசிக்கிறதுக்கு. பசங்க சைல்டு ஓகே ஏதோ ஒரு படத்தை பார்த்து மோகம் அப்படின்னு கூட நினச்சிங்க. ஆக்சுவலாக அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, யார் பண்ணாங்க, ஒரு அறிவுபூர்வமாக சிந்திக்கிற தன்மை இருக்குது. ஓகே, அது வந்து இளைஞர்களுக்கு இல்லைன்றீங்களா? இளைஞர்களுக்கு அது இல்லை. அதாவது யோசிக்கணும். அவங்க வந்து ஒவ்வொரு இளைஞரும் வந்து டிவிகேயில் இருக்கிறவங்க வந்து இப்போ அரசாங்கம் கொடுக்குற எந்த ஒரு இதுவும் நாங்கள் ஏற்றுக்கலை, யாரும் எங்கள் அப்பா அம்மா வந்து ஏற்றுக்கலை, நாங்களும் அதை ஏற்றுக்கலை, அதனால் டிவிகேக்கு போகிறேன்னு யாரன்னா சத்தியம் பண்ணி சொல்ல முடியாது. இதோட சலுகை. இப்போ என் பொண்ணு கூட லேப்டாப் வாங்கியிருக்கு, அதேமாதிரி எல்லாம் வாங்கியிருக்காங்க காலேஜில். ஸ்கூல் பசங்களுக்கு லேப்டாப் கொடுத்து கெட்டு போகிறத விட காலேஜில் கொடுத்தா ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு மற்ற விஷயத்துக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூலில் கொடுத்தாங்க லேப்டாப்பை, ஸ்கூல் பசங்க என்ன பண்ணிச்சு? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஸ்கூல் பசங்க என்ன பண்ணாங்க? ஒன்றுமே லேப்டாப்பில் ப்ரோக்ராம் பண்ணாங்களா, ஏன்னா ப்ராஜெக்ட் பண்ணாங்களா? அதுக்கு தான் ஸ்கூல்லேயே இப்போ டிஸ்பிளே போர்டு எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஓகேவா? எந்த சின்ன எடுத்துன்னு வந்துட்டாங்க. இப்போ லேப்டாப் வந்து காலேஜ் பசங்களுக்கு தரும்போது, என் பொண்ணு வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து காலேஜ் முடிச்சுட்டா, 3rd இயர் போகும்போது ப்ராஜெக்ட்னு வரும்போது அவங்களுக்கு லேப்டாப் தேவைப்படுது. 50,000 என்னால் செலவு பண்ண முடியாது. இருக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்கூலில் கொடுக்குறதோட காலேஜில் கொடுக்குறது பெஸ்ட். இந்த சின்ன யாரோடதுன்னா காங்கிரஸோட தமிழ்நாடு லீடர் யாருன்னு தெரியுமா? தமிழ்நாடு வந்து செல்வ பெருந்தகை தானே. ஆல் இந்தியா லெவலில் வந்து ராகுல் காந்தியா? இல்லையே. ராகுல் காந்தி இல்லையா, வேற யாரு?
பேர் சரியா தெரில. பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ் வந்து மல்லிகார்ஜுனா கார்கே. அப்படியா? ஆமா. ஓகே. ராகுல் காந்தி பத்தி என்ன நினைக்கிறீங்க? ராகுல் காந்தி தான் நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு அவர் நல்லா தெரியும். அவர் தானே பிரைம் மினிஸ்டருக்காக நிற்கிறாரு. பிரைம் மினிஸ்டராக நிற்கிறாரு. ஆமா. காங்கிரஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா, வர்த்தான கேண்டிடேட்டா? ஒருத்தான்னு தெரியல. பட் காங்கிரஸ் வேற, அவர் தவிர வேற யாரும் நிற்க முடியாதுல்ல. நிற்க முடியாது. ஏன் நிற்க முடியாது? அது கிட்டத்தட்ட அதுவும் வாரிசு அரசியல் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்க பண்றாங்கல்ல, அது மாதிரி தான். தமிழ்நாடு தளத்தில் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பற்றி உங்கள் பார்வை என்ன? அது அந்த கட்சியினுடைய அபிப்பிராயம் உங்கள் பார்வையில்? எங்கள் பார்வையில் கட்சியோட அறிவிப்பு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் காங்கிரஸோட இம்பாக்ட் ஒன்றும் இங்கே இல்லை. டிஎம்கே இம்பாக்ட் தான் அதிகமாக இருக்குது காங்கிரஸை விட. டிஎம்கே கூட்டணியில் இருக்காங்க காங்கிரஸ். நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், எங்களுக்கோ ஆட்சியில் பங்கு தாங்கன்னு கேட்குறாங்க. அது நியாயமா? நியாயம் தான். ஏன்னா வந்து டிஎம்கேக்கு முன்னாடி காங்கிரஸ் தானே எங்கள் ஆட்சியில் இருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போது காங்கிரஸ் கேட்குறது ஒன்றும் தப்பு இல்லையே. தப்பு இல்லை. நீங்கள் தான் சொல்கிறீங்க திமுக தான் இங்கே தெரியுது, காங்கிரஸ் தெரியவே இல்லை அப்படின்றீங்க. தெரியாத கட்சி வந்து எப்படி நீங்கள் ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க, அது சரின்னு சொல்கிறீங்க? ஆல்ரெடி ஆண்ட கட்சி தானே அது. டிஎம்கே வந்ததுனால தானே இது பின்னாடி போயிட்டாங்க. அதனால நீங்கள் காங்கிரஸ் வந்து கேட்குறது நியாயம் தான் நினைக்கிறேன். கேட்குறது நியாயம் தான். அது அவங்களும் இப்போ பவரில் வரணும்ல. எல்லா கட்சியும் அதுதானே இங்கே போட்டி போடுறாங்க. அவங்களே போட்டு ஜெயிச்சா பரவாயில்ல, கூட்டணியில் தானே இருக்காங்க. இப்போ தமிழ்நாடு பொறுத்தவரை கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாதுல்ல. தமிழ்நாடு பொறுத்தவரை அதுதானே உண்மை. கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாதுல்ல. அதுதானே எத்தனை வருஷமாக நடந்துட்டு இருக்கு. அதுதான் இது வந்து காங்கிரஸ் கட்சி சின்னம். காங்கிரஸ் கட்சியோட தமிழ்நாடு லீடர், ஸ்டேட் பிரசிடென்ட்னா செல்வ பெருந்தகை. நேஷனல் லெவல் காங்கிரஸோட பிரசிடென்ட் அது நிறைய பேர் இருந்தாங்க காங்கிரஸ்ல. இப்போ ராகுல் காந்தி இருக்காரு. ராகுல் காந்தி தானா? கரெக்டா, நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் லீடரு. ஸ்டேட் பிரசிடென்ட்னா பிரசிடென்ட் காங்கிரஸோட மல்லிகார்ஜுனா கார்கே. சரி, இப்போ ராகுல் காந்தி தானே நீங்க சொன்னீங்க, நீங்க உங்களுக்கு ராகுல் காந்தி தான் உடனே ஞாபகம் வராரு. அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த நேரத்தில் எல்லாம் நல்லா தான் செஞ்சாங்க. இப்போ செய்ய மாட்டாங்களா? இப்போ செய்கிறாங்களா? எல்லாம் குழம்பி போய் கிடக்குது. இப்போ காங்கிரஸ் கட்சியிலேருந்து பவர் ஷேரிங் அதிகாரத்துலேயே எங்களுக்கு பங்கு வேணும்னு சொல்லி திமுக கிட்ட டிமாண்ட் பண்ணுறாங்க, கவனிச்சிருப்பீங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது நியாயமான கோரிக்கையா? நியாயமான கோரிக்கையா இல்லை அப்படிங்கிறத விட, காங்கிரஸ் இதே நேரத்தில் ஆட்சி அமைக்கிற போது, தமிழகத்தில் ஒரு காலத்தில் ஆட்சியில் இருக்கும்போது இதுதான் சொன்னாங்க. அவங்க அதிகாரத்தில் பங்கு கிடையாது, நாங்கள் அந்த சட்டமன்றத்துடைய எண்ணிக்கை வேணால் அவங்களுக்கு கொடுக்கவே தவிர அதிகாரத்தில் பங்கு கிடையாது சொன்னதை தான் இப்போ திருப்பி கொடுக்குறாங்க திமுகவுக்கு. அதே மாதிரி தான் அன்றைக்கி சொன்னாங்க. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் தமிழகத்தில் வந்து ஆட்சியில் இருந்த நேரத்தில் திமுக வந்து பங்கு கூட்டணியை சேர்ந்த போது அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க? அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அது இப்போ ரிப்பீட் ஆகுது. அப்போ சரிதான், திமுக சரிதான். ஆனால் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், நாங்கள் ரொம்ப காலமாக உங்கள் கூட கூட்டணியில் இருந்துட்டு இருக்கோம், எங்களை வந்து பயன்படுத்திக்கிறீங்களே தவிர எங்களுக்கு நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்கன்னு கேட்குறாரு. மாணிக்கம் தாகூர்லாம் பேசுறாரு, நீங்க கவனிச்சிருப்பீங்க. அப்போ அதையே வந்து ரெண்டு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதாவது வந்து திமுகவினால காங்கிரஸ் பலன் பெற்றுச்சா அல்லது காங்கிரஸ்னால திமுக பலன் பெற்றுச்சா அப்படின்னு பார்த்தா அதை விட ப்ளஸ் பாயிண்ட் என்ன, திமுகவினால தான் காங்கிரஸ் வந்து பலன் பெற்றிருக்கே தவிர காங்கிரஸுக்கு உண்டான தனிப்பட்ட ஒரு மெஜாரிட்டியோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக்கப்பட்ட தனிச்சையாக நிற்கிற போது அவங்களால அதை சாதிக்க முடியுமாங்கிறது சந்தேகத்துக்குரிய ஒரு கேள்வி. நாங்கள் தாவேகா கிட்ட போயிடுவோன்றாங்க, அதையும் வந்து சொல்கிறாங்க. தாவேகா கிட்ட காங்கிரஸ் அப்படின்றதுனா அப்போ தாவேகாவே இல்லை, ஏற்கனவே மக்கள் நம்புறாங்க. இப்போ காங்கிரஸோட பெரிய அதாவது வந்து ஃபைனலாக இன்னும் ஒரு சாமானிய மக்களுக்கு அல்லது வந்து எனக்கு தோணிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா வந்து இந்த தாவாக்கு போகிறோம் மிரட்டுறது இருக்குது. இந்த மிரட்டல் வந்து திமுகவோட வந்து அதிகப்படியாக, அதாவது 25 சட்டமன்ற தொகுதிங்கிறது அவங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஒன்று ஆட்சியில் பங்கு தான், இல்லை இதை விட அதிகப்படியான உறுப்பினர் தான். ஒன்று ரெண்டில் ஒன்று செய், அதுக்கான மிரட்டலாகத்தான் அந்த தாவாக்கு போகிற அந்த செய்தியை பார்க்கப்படுது. ஆனால் போக மாட்டாங்க. அப்போ போகிறதுக்கு உண்டான அப்படி போகப்பட்டால் அது வந்து காங்கிரஸினுடைய தன்னுடைய குழியை வந்து காங்கிரஸே தனக்கு தானே தோண்டி கொண்ட மாதிரி. என்ன சிம்பிள்னு தெரியுமா? யாரோட கட்சி? உனக்கு தெரியாதா? இவர் யாருன்னு தெரியுமா? தெரியாது. இவர் யாருன்னு தெரியாதுக்கா. இவர் யாருன்னு தெரியலையா? தெரியல. இவரு தெரியல. நிஜமா தெரியல. நிஜமா உண்மையா யாருமே தெரியாது. புதுசா பாக்குறோம். விஜய் தெரியுமா? விஜய் எங்க அண்ணன், அவரு எங்க உயிர். அவரு விஜய் தெரியுமா? அவரு தெரியும், ஆனா அவரு எங்களுக்கு பிடிக்காது. விஜய் தான் எங்களுக்கு. இவரு யாருன்னே தெரியலையா? நிஜமா யாருன்னே தெரியல. காங்கிரஸ் கட்சி தெரியுமா? காங்கிரஸ் கட்சி நிஜமா தெரியாது. தெரியாதா? அப்படி ஒரு கட்சி கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா அவங்க மூஞ்சிலாம் பார்த்தது இல்ல. இவன் இதான் இந்த கட்சியோட இந்த கட்சி சிம்பிள் பாத்துக்கிறேன், ஆனா தெரியாது. ஆனா நாங்க டிவிக்கு தான் ஓட்டு. எங்க ஓட்டு டிவிக்கு தான். காங்கிரஸ். இவரு தெரியலையா? இப்போ ஒரு ரீசன்ட் டைம்ல நியூஸ்ல எல்லாம் இவர் அதிகமா வருவாரு, பாத்திருக்கீங்களா? அட்லீஸ்ட் பார்த்தது இல்லையா? இவர் தெரியுமா? யாரு? ராகுல் காந்தி.
இவரு இல்லை பார்த்தது பார்த்தது இல்லையா? செல்வ பெருந்தகை, தமிழ்நாடு காங்கிரஸ் லீடர். ஓகே. காங்கிரஸ் கட்சி வந்து இப்போ திமுக கூட கூட்டணியில இருக்காங்க, தெரியுமா? தெரியும். அவங்க வந்து இப்போ ஆட்சியில் அதிகாரம் வேணும், எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது நியாயமான கோரிக்கைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவங்க அப்படியே எப்படி சொல்கிறது, தலைமுறை தலைமையாக வர்றது காங்கிரஸும் திமுகவும். அதனால அவங்களும் அதிகாரத்தில் பங்கு கேட்கறது சரிதானா? அது நம்மளுக்கு தெரியாது, அவங்க தான் முடிவு பண்ணாது. யார் சின்னம் தெரியுமா? காங்கிரஸ். இவர் யாருன்னு தெரியுமா? அவர் தெரியலீங்களே. இப்போ ரீசெண்ட் டைம்ல நியூஸ்ல எல்லாம் அடிக்கடி வராரு, பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? இவர் யாருன்னு தெரியுமா? ராகுல் காந்தி. இவர் அவர் பேர் நல்ல பேர் வச்சு பேர் ஞாபகம் இல்லைங்க. செல்வ பெருந்தகை. செல்வ பெருந்தகை, தமிழ்நாடு காங்கிரஸோட ஆமா லீடர். ஆமா. இதே மாதிரி நேஷனல் காங்கிரஸோட லீடர் யாருன்னு தெரியுமா? தெரியலீங்களே. மல்லிகார்ஜுனா கார்கே. ஆமா. இவர் யாருன்னு தெரியுது இல்ல உங்களுக்கு? ராகுல் காந்தி. ராகுல் காந்தி மட்டும் தெரியுது. ஸோ ராகுல் காந்தி உங்களுக்கு ராகுல் காந்தி சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுது? அவரை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? எங்களுக்கு அவரை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஒண்ணுமே இல்லையா? திமுக காங்கிரஸ் கூட்டணியில இருக்காங்க, தெரியும்ல? காங்கிரஸ் நாங்க ஆட்சியில எங்களுக்கும் பங்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கை வைக்கிறாங்க திமுக கிட்ட. கண்டிப்பா எங்களுக்கு கொடுக்கணும், இல்ல அதிக சீட் தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அது சரியான கோரிக்கையா? அது தப்பு தான். அவங்க ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் சேர்ந்த வேலைக்கு ஆகாது. அவங்க கெட்ட பேர் எடுத்துட்டாங்க. யாரு? காங்கிரஸ். ஏன், என்ன கெட்ட பேரு? அவங்களுக்கு தான் இப்போ எங்கேயுமே இது இல்லைல்ல, ஊழல் இது என்ன, அவங்க பேசுறதே சரியில்லை. யார்? காங்கிரஸ் பேசுறது சரியில்லையா? அப்ப யாரு செட் ஆகாது. யாரு? இவங்களுக்கு டிஎம்கே வந்து காங்கிரஸ் இல்லாம இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க. ஆமா. அப்போ காங்கிரஸ் தாவேகா கூட கூட்டணி போனா சரியா இருக்குமா? அது அவங்களுடைய இதுதான், நம்மளுக்கு சொல்ல முடியாது நம்ம. ஆமா. ஆனா அவங்க தாவேகா கூட போயிருவோம்னு சொல்றாங்க. யாரு? காங்கிரஸ். அது நம்மளுக்கு தெரியல. அது அவங்களுடைய விருப்பம் தான், நம்ம எதுவும் சொல்ல முடியாது. மக்கள் தானே ஓட்டு போட போறோம். நாங்க ஓட்டு போட போறோம். நாங்க ஆனா காங்கிரஸுக்கு போட மாட்டோம்.